வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். இருக்காம யாராவது பார்க்க போறோம்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சசிகலா பார்த்தீங்கன்னா கட்சியில் இல்லை, ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கட்சிக்கு துரோகம் பண்ணாலதான் அவர் கட்சியில் இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மறைமுகமாக வந்து வேலுமணிக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கதா சொல்றாங்க. கட்சிக்கு துரோகம் பண்ணால் அவங்க கட்சியில் வந்து இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது வேலுமணியை தான் மென்ஷன் பண்ணி காமிக்கிறார்ன்ற மாதிரி வந்து அதிமுகவிலே பேசப்பட்டுச்சு. நிறைய ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய வட்டத்தில் இருக்க கொங்குமண்ட ஆதரவாளரே நிறைய பேர் சசிகலாவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அது பொதுவாக பேசப்பட்டுச்சு. அது ஒரு வதந்தியா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு, ஆனா சசிகலாவே ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க, பேரெல்லாம் சொல்ல விரும்பல, எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய விடத்துல இருக்கவங்க தான் பேசுறாங்கன்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பேட்டிலேயே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கொடநாடு சம்பந்தப்பட்ட எல்லாருமே வந்து உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த கொடநாடு விஷயமா பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இந்த ஒரு வழக்கை வச்சுட்டு அதிமுகவை பாத்தீங்கன்னா நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு திமுக அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்க. பட் இந்த நெருக்கடி பாத்தீங்கன்னா திமுக கிடையாது, மறைமுகம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மென்ஷன் பண்ணி காமிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த பேட்டியை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுக சில மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் நடக்கும்ன்றாங்க. ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா சசிகலா அணியில் இணைய போகிறதா சொல்கிறாங்க. எல்லாருமே ஒரு அணியில் இணைஞ்சு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ்.